2026 தேர்தல் பிரதான போட்டி யாருக்கிடையே மாறும் அரசியல் காட்சிகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஓராண்டு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் தங்களுடைய அரசியல் பணிகளை தேர்தல் களத்தை நோக்கி தங்களுடைய பணிகளை வடிவமைத்து வராங்க. ஆனால் அதிமுக தரப்பில் அத்தகைய பணிகளில் சுணக்கம் காட்டப்படுவதாகவே தெரியுது. அப்பப்போ அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வராரே தவிர அதற்கான எந்த அறிகுறியும் தென்படலை. இந்நிலையில் திமுக பிரசாந்த் கிஷோருடைய ஐபாக் நிறுவனத்துடன் தேர்தல் வியூக ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தகவல்கள்லாம் ஸ்டார்டிங்கில் வெளிவந்தது. ஆனால் அந்த தகவலை மறுக்கும் விதத்தில் வேறொரு தகவலும் வெளியாக இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி தொடங்கிவிட்டதால் ஐபாக் நிறுவனத்தில் பிரசாந்த் கிஷோர் இப்போ வெளிப்படையான பணிகளை செய்வது கிடையாது. அவருடைய நிறுவனம் மட்டுமே பணிகளை செய்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் நிறுவனர் இப்போது பிரசாந்த் கிஷோர் தான். பிரசாந்த் கிஷோருடைய தேர்தல் திட்டங்களை ஐபாக் நிறுவனத்திற்காக வகுத்து வராரு. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்காக பிரசாந்த் கிஷோர் செயல்பட்டு வராரு. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்த ராபின் சர்மாவின் ஷோ டைம் நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கு. ஷோ டைம் நிறுவனம் ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்தாங்க. அங்கு சிவசேனாவுடன் 2 பிரிவுகள் இடையே கடுமையான மோதல் நிலவியது. அதிலும் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா பிரிவு வலிமையாக இருந்தது. அதை மீறி ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்த அந்த கட்சியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அந்த நிறுவனத்துடன் ஆளும் திமுக ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. பிளவுபட்ட கட்சியில் அதுவும் சக்தி வாய்ந்த பால் தாக்கரேனுடைய மகனையை வீழ்த்து ஏக்நாத் ஷிண்டேவை முன்னிறுத்தி வியூகம் வகுத்து கொடுத்தது ஷோ டைம். இப்போ அதிமுகவுக்கு வேண்டுமானால் அதன் வியூகம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அதிமுக பக்கம் போய் விடாமல் திமுக வளைத்து பிடிப்பதாகவே தெரியுது. இதே அமைப்பு தான் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு சந்திரபாபு நாயுடுவுக்காக பணியாற்றியது. அங்கேயும் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற இந்த அமைப்பு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம பொறுத்தவரை தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் பெரிய அளவுக்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னாலும் தேர்தல் பணிக்கான விறுவிறுப்பை இது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இந்நிலையில தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் அது அரசியல் ரீதியானது அப்படின்னு குற்றம் சாட்டி வந்த திமுக இப்போ கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் வீட்டில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சோதனை நடத்தியிருக்காங்க. அப்போ முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் அம்மன் அர்ஜுன் வீட்டு முன்பாக திரண்டாங்க. அப்போ யாரும் எதிர்பாராத வகையில் செங்கோட்டையனும் அங்கே வந்து சேர்ந்தார். வேலுமணியும் செங்கோட்டையனும் அங்கே சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே கிடையாது அப்படின்னு குற்றச்சாட்டையும் தெரிவிச்சிருக்காரு EPS. அதோட நாடறிந்த ஊழல் திலகங்களான இவங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதை சரி செய்ய முடியாத தங்கள் நிர்வாக திறமையின்மையும் மறைக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் செங்கோட்டையனும் வேலுமணியும் நேரில் ஸ்பாட்டிற்கே போயிட்டாங்க. இது எடப்பாடிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் எடப்பாடி அவரை சமாதானம் செய்யும் முயற்சி எதையும் மேற்கொண்டதாக தெரியல. அதனால் செங்கோட்டையனுடைய நகர்வு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்பதோடு அதை கண்டுகொள்ளவும் விரும்பவில்லை அப்படின்னு தெரியுது. OPS கட்சியில் சேர்த்தால் பாஜக பின்னணியை வைத்து அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற அச்சம் எடப்பாடியிடம் இருக்கு. அதே போல சசிகலாவை சேர்த்தால் கட்சியின் ஆதிக்கம் போய்விடலாம் அப்படிங்கிற தயக்கமும் எடப்பாடிக்கு இருக்கு. ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பதால் தான் கட்சியினுடைய அடித்தளத்தையும் வாக்கு வங்கியும் பாதுகாக்க முடியும் என்பது கடந்த மக்களவைத் தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த விஷயத்தில் எடப்பாடி பெரும் சிக்கலில் இருப்பதாக தெரியுது. இரட்டை இலை பொதுச் செயலாளர் ஆகிய விவகாரங்களில் தேர்தல் ஆணையத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இனியும் தேர்தலுக்கான களப்பணிகளை தீவிரப்படுத்தவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தல் களத்தில் பிரதான போட்டியின் கட்சிகளே மாறிவிடும் ஆபத்து இருக்கு.